அருண் ஐஸ்கிரீமினுடைய அல்லது ஐபேக்காவினுடைய தலைவர். இன்றைக்கி வந்து அவர் வந்து நம்ம ஒரு சவுத் இந்தியன் அமுல் குரியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அவர் அருண் ஐஸ்கிரீம் வித்துட்டு தமிழ்நாடு முழுக்க அருண் ஐஸ்கிரீமுடைய கிளைகள் இருந்த போய் கூட ஒரு சின்ன ரூமில் தான் தங்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் பில்டிங்கை பில் பண்ணவே இல்லை. நான் ஒரு முறை வீடு வாங்க போகிறேன் என்று அவரிடம் போய் சொன்னபோது கூட அவர் என்னிடம் கேட்டார், எவ்வளவு ரூபா பணம் அதில் போட போகிறீங்க, அந்த பணத்தை நீங்கள் அதில் போடலைன்னா அந்த பணத்தை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிற வரைக்கும் ஏன் வீடு வாங்கவில்லை அப்படின்னு. என்கிட்ட 2 கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நான் வீடு வாங்கினா அது ஃபிக்ஸட் அசெட்டாக அங்கேயே இருக்கும். அது எனக்கு பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. நான் ஒரு தொழிலை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கேன். என்னுடைய தொழிலில் என்னால் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா என்னால் 5 கோடி ரூபா பணத்தை எடுக்க முடியும்னார். அதுதான் கணக்கு. எது இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியும், எது எக்ஸ்பென்ஸ்னு அவங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த சில அபிப்பிராயங்களாக இருக்குது. இந்த அபிப்பிராயங்களுக்குள்ளெல்லாம் மாட்டிக்காது. பக்காவான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும் தான் மதிப்பாங்க, பந்தாவாக இருந்தால் மட்டும் தான் மதிப்பாங்க. அதெல்லாம் மதிப்பாங்கல்ல. மேபி ஒரு ஆக்சசபிலிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஒரு நல்ல விவரம் தெரிந்த ஒருவர் நீங்கள் நல்ல பிஸ்னஸ் மேனாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவார் இல்லையா. எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கிறோம், இல்லை புதுசாக ஒன்று சேர்ந்துருக்கோம், நாளைக்கு நீங்களாம் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தருக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போதான் படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போட்டு செலவு பண்ணி வெட்டியாக வச்சிருக்காங்க, இவனை நம்பி நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படி தான் முடிவெடுப்பேன். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எது இன்வெஸ்ட்மெண்ட்டு எது எக்ஸ்பென்சஸ்ன்னு கண்டுபிடிப்பது தான் முதல் அறிவு.